அவினாசி பெரிய கோயில்ல கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தீபஸ்தம்பத்துல மகா தீபம் ஏத்தப்பட்டுச்சுங்க. மகா தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் ரிஷப வாகனத்துல ஆனந்தவள்ளி உடனாகிய சந்திரசேகர பெருமான் திருவீதி உலா போய் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சாங்க. இவங்க திருவீதி உலா போகும்போது 4 ரத வீதியில் இருக்கிற கோயில்கள்லயும் மகா தீபம் ஏத்தப்பட்டுச்சுங்க. பெரிய கோயிலிருந்து கிளம்பிய ஆனந்தவள்ளியும் சந்திரசேகர பெருமானும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறாங்க. போற வழியில பக்தர்கள் பட்டாசு வெடிச்சு வரவேற்கிறாங்க. இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஆனந்தவள்ளி சந்திரசேகர பெருமான் முன்னாடி தாங்க காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கிற தீபஸ்தம்பத்துல மகா தீபம் ஏற்றப்படுதுங்க. இப்போ நீங்க தரிசனம் பண்றது காசி விஸ்வநாதருங்க. இப்போ காசி விஸ்வநாதர் கோயில்ல மகா தீபம் ஏத்தியாச்சுங்க. இதுக்கு அடுத்ததா காசி விநாயகர் கோயிலுக்கு போறாங்க. ஆனந்தவள்ளி சந்திரசேகர பெருமான் முன்னாடி தாங்க காசி விநாயகர் கோயிலில் இருக்கிற தீபஸ்தம்பத்திலையும் மகா தீபம் ஏற்றப்படுதுங்க. இப்போ நீங்க தரிசனம் பண்றது காசி விநாயகருங்க. காசி விநாயகர் கோயிலிருந்து கிளம்பிய ஆனந்தவள்ளியும் சந்திரசேகர பெருமானும் ரத வீதிகளில் திருவீதி உலா அங்காளம்மன் கோயிலுக்கு போறாங்க. இப்போ நீங்க தரிசிக்கிறது அங்காள பரமேஸ்வரி அம்மனுங்க. ஆனந்தவள்ளி சந்திரசேகர பெருமான் முன்னாடி அங்காளம்மன் கோயில்லையும் மகாதீபம் ஏற்றப்பட்டுச்சுங்க. இதுக்கப்புறம் காமாட்சி அம்மன், அரசமர விநாயகர், செல்வ விநாயகர், கருமாரியம்மன் எல்லா கோவில்கள்லையுமே மகாதீபம் ஏற்றப்பட்டுச்சுங்க. எல்லா கோயில்கள்லையும் மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் ஆனந்தவள்ளியும் சந்திரசேகர பெருமானும் பெரிய கோயிலுக்கு வந்துட்டாங்க. 4 ரத வீதிகளிலும் திருவீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலிச்சு ரத வீதியில் இருக்கிற கோயில்கள்ல எல்லாம் மகாதீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் பெரிய கோயிலுக்கு திரும்பிய ஆனந்தவள்ளி சந்திரசேகர பெருமானுக்கு தீபாராதனை நடந்துச்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த வருஷம் அவினாசி பெரிய கோயிலில் நடந்த கார்த்திகை தீப திருவிழால யாரெல்லாம் கலந்துகிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அரிய பொருளே அவினாசி அப்பா, நற்றுணையாவது நமச்சிவாயவே.